ரஜினி அவர்களை தாண்டி எவ்வளவு நடிகர்கள், விஜய், அஜித்னு நிறைய பேர், இப்ப சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும் இருந்தாலுமே கூட 1000 கோடி இவரை வச்சுதான் அடிக்க முடியும், 1000 கோடி இவரால் மட்டுமே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி இருக்காருல்ல. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.0 அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி மார்க்கெட் அவரு கவர் பண்ணது. அதுல வந்து அக்ஷய்குமார் இருந்தார். ஆனாலும் அவர் வந்து ஒரு அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட குணம், மனிதாபம் எல்லாம் பார்த்தானா மக்களுக்கு தெரியும் இவர் சிம்பிளா தான் இருக்கிறாரு. இவர் வந்து தனி ஜெட்ல எல்லாம் போற ஆள் கிடையாது, மக்களோட மக்களா தான் போற ஆளு. சரி. ரெண்டாவது ஆர்டிஸ்ட் கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி 2 படத்துல நடிச்சாலே 3வது படம் நடிக்கும் போது ஸ்பெஷல் ஜெட் கேட்கிற ஆளு மாறி ஒரு மனிதனா உருவாக்க இருக்கிறது ரஜினிகாந்த் சார் தான். அதனாலதான் மக்கள் வந்து அவரோட ஃபேமிலியா எல்லாரும் நாங்க பாக்குறோம், அவரோட ஸ்கிரீன்ல வந்தாலும் எல்லாரும் பாக்குறதுக்கு விரும்புறாங்க. அதுதான் சார், இவரை வச்சுதான் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இல்ல இந்த படத்துல வந்து 1000 கோடி வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஸ்டார் கேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. கேரளா, கர்நாடகா, தெலுங்கு, ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்து வேற படங்கள் கிடையாது. கரெக்டா 4 days. வார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5% ஆஃப் கூலி டிக்கெட்ஸ் தான் சேல் ஆயிருக்கு யூகேல, எந்த ஊர்லயும் பார்த்தாலும். ஸோ இதுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து நம்பிக்கையில நம்ம நம்பிக்கை நிறைவேற்றணும்.